நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி நம்ம 300 சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கியிருக்கோம். இவ்வளோ நாள் வந்து வியூஸ் போகலை, சப்ஸ்கிரைப் ஏறலை, லைக் எதுவுமே வரல. இப்போ வந்து கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்குது. இதில் வந்து 300 நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னால் வந்திருக்க முடியாது. ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் நபிகான்னு ஒரு பொண்ணு தான், அக்கா நீங்கள் வீடியோ போடுங்க வரும்க்கா, நியூஸ் ஸ்டோரியாக போடுங்க வரும்க்கா, லைக் வரும், வியூஸ் வரும், எல்லாம் வரும், நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போடவே ஆரம்பித்தேன். மறுபடியும் இனிமேல் வீடியோ போடக்கூட நினச்சிருக்கும் போது இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் வந்து மறுபடியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய வியூஸ், லைக் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி நபிகா. அதுக்கப்புறம் யாருக்காவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள், கல்யாண நாள் வாழ்த்துக்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து ப்ரொஃபைலில் வச்சுருக்கேன். அது அங்கே போய் நீங்கள் அங்கேயும் சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு விஷ் அன்றைக்கி என்றைக்கு நீங்கள் வேணுமோ அன்றைக்கி நான் கண்டிப்பாக உங்களுக்கு விஷ் சொல்லியிருப்பேன். சரிங்களா? சரி, ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காதல் ஸ்டோரிக்கு வந்து ஓரளவு வியூஸ், லைக், கமெண்ட்லாம் போகுது. ஆனால் உனக்கு எனக்கு வருது வியூஸ்லாம், ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டுமே பாருங்கள், ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேரக்டரை மாற்றணும்னா கேரக்டரை மாற்ற மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்டோரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதிரி நான் செய்வேன். சரிங்களா? ஆனால் கேரக்டரை மாற்ற மாட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? என்னக்கா இன்னும் வராமல் இருக்காள்? எங்கே தான் போனாள்வே? இவங்க வர டைம் தான், எங்கே போனாலும் இந்த டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவாள் எப்போவுமே. இப்போ வருவாள் பாரு. வாங்கடி வாங்க. 3 பேருக்கு சுத்த அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டில் சாப்பாடு கிடைக்காமையாண்டி நீங்கள் அங்கெல்லாம் போய் திங்க போகிறீங்க? வீட்டில் சாப்பாடு கிடைக்காமையா நீங்கள் அங்கே போகிறீங்க? நாங்கள் என்ன உங்களை பட்னியாவை போட்டுட்ருக்கோம்? ஊரை போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? அறிவில்லை உங்களுக்கு? வீட்டில் வகை வகையே செஞ்சு போட தானே செய்யலாம், தின்னுட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு 3 வயதுக்கும்? நீங்கள் கேட்டதை நாங்கள் என்ன செய்யலைன்னு நீங்கள் 3 பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா 3 பேரும்? ரொம்ப தான் பேசுகிறீங்க. நான் கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த ஊரில் ஒருத்தங்களாவது உங்களை மதித்து கல்யாண வீடு ஃபங்க்ஷன் எதுக்காவது கூப்பிட்டுருக்காங்களா? எதுக்கு கூப்பிட மாட்டேங்காங்க? அதை கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. இந்த ஊரில் எந்த ஃபங்க்ஷனாலும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் குறை வச்சுருக்கீங்களே தவிர எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டேங்கிங்க. எங்களுக்கு அங்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? எதுக்கு இந்த ஊருக்காரங்க இந்த விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டேங்காங்க, மிச்சப்படி எல்லா விஷயத்துலையும் உங்களை சேர்த்துக்கிறாங்களேன்னு ஒரு டைமாவது நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா? நாங்களும் மற்ற பிள்ளைங்க மாதிரி ஃபங்க்ஷன் அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு எவ்வளோ ஆசைப்படுவோம். அங்கே கல்யாணம் வீட்டு சாப்பாடு, ஃபங்க்ஷன் சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆசைப்படுவோம். ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயாவது நீங்கள் எங்களை கூப்பிட்டு போயிருக்கீங்களா? இப்படி ஃபங்க்ஷன் போகிற இடத்துல இவ்வளோ அழகாக ட்ரெஸ்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக போவாங்க எல்லாருமே. எங்களுக்கும் அது மாதிரி போகணும்னு ஆசை. அதனால் கல்யாண வீட்டுக்கெலாம் நாங்கள் அதுக்கு தான் போகிறோம். திங்கிறதுக்குலாம் நாங்கள் ஒன்றும் போகலை. எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் போகிறோம். சாப்பிட்றதுக்குலாம் நாங்கள் ஒன்றும் போகலை. சரியா? சும்மா வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருந்தா போதாது. பிள்ளைங்களை எங்கேயாவது வெளியே விடணும், எங்கேயாவது கூட்டாவது போகணும். ஊரில் எதுக்கு உங்களை கூப்பிட மாட்டேங்காங்க? எதுக்கு ஊரில் எல்லாரும் உங்களை இந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க? அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள், எங்களுக்கு அதை தெரிஞ்சாகணும். அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? இப்படியே சொல்லுங்க. அப்புறம் எங்களுக்கு அங்கே புதுசாக இருக்காதா? எல்லாரும் ஃபேமிலியோட ஃபங்க்ஷனு, கோயில் கூட எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. எங்களுக்கு அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? நாங்களும் மனுஷங்க தானே, நாங்களும் ஆசைப்பட மாட்டோமா? சும்மா ஊரில் நாங்கள் சேட்டை பண்ணிட்டு இருக்க தான் செய்வோம். அது எங்களுடைய மன நிம்மதிக்காக தான். மிச்சப்படி எங்களுக்கும் அங்கெல்லாம் போகணும்னு ஆசை இருக்காதா? நாங்கள் எவ்வளோ நாள் ஆசைப்பட்டுக்கோம் தெரியுமா? நம்ம ஊர் பக்கத்து வீட்டில் கல்யாணம் வீடு இருந்தால் கூட எங்களை நீங்கள் கூப்பிட்டு போக மாட்டீங்க. ஆனால் அங்கெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா? நாமளும் அங்கே இருந்து எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. எதுக்கு எங்களை எங்கேயும் கூட்டு போவோம்? எங்கள் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் கூட்டு போக மாட்டேங்கிறீங்க? எதுக்கு இந்த ஊரில் உள்ளவங்க அதுக்கு மட்டும் நம்மளை ஒதுக்குறாங்க? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். எதுவுமே சொல்லலைன்னா நாங்கள் என்ன தான் பண்ணுறது? அதுக்கப்புறம் நாங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு நாங்கள் எப்படி தான் போகிறது? அந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்க, இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படாதீங்க. சரிங்களா? போங்க 3 பேரும். என்ன அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? அப்புறம் எதுக்கத்தை எங்களை வரட்டி அடிக்கிறீங்க? நாங்கள் ஆசைப்பட்ட இடத்துக்கு எங்களுக்கு போக மாட்டேங்கிறீங்க, நீங்களும் எங்களுக்கு கூட்டம் போக மாட்டேங்கிறீங்க. ஏன்ட்ட இப்படிலாம் பண்ணுறீங்க? அந்த என்ன விஷயம்னாவது சொல்லுங்கத்தே, நாங்கள் அதையாவது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எங்கேயும் போகாமல் வீட்லேயாவது இருப்போம். நாங்கள் இந்த பகர் அபி, பெரியவங்க சொன்னால் கேட்டுக்கோ. சரியா? ஊடையில் எதுவும் பேசாத. இந்த விஷயத்தை நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது எங்ககிட்ட யார்ட்டையுமே. போங்க இங்கேருந்து முதல்ல. என்னக்கா நம்ம பிள்ளைங்களே இப்படி கேட்குறாங்க, என்னக்கா பண்ணுறது? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரியாமே வச்சுக்கலாம். சரியா? அவங்க இதை பற்றி கேட்டாலே நம்ம அவங்கக்கிட்ட பதில் சொல்லக்கூடாது. அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அவங்க தெரிஞ்சிக்க கூடாது இந்த விஷயத்தை பற்றி. ஆமாம் ராணி, அவங்க
விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த விஷயத்த நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது, சரியா? சரிக்கா சரி. இப்போ சமாளிச்சிட்டோம், அதுக்கப்புறமா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சரிக்கா பார்ப்போம். என்னங்கடி இவ்வளோ கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்படி என்ன விஷயமா தான் இருக்கும்? அதை நாமளே கண்டுபிடிப்போம். எவ்வளோ நாள் தான் நம்மளை மறைக்கிறாங்கன்னு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் கண்டிப்பாக. ஆமாடி, கண்டிப்பாக கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா இவ்வளோ கேவலப்படணும்னு அவசியம் கிடையாது நம்மளுக்கு. எதுக்கு இந்த ஊருக்காரங்க நம்மளை ஒதுக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியலை. அதுவும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் ஒதுக்குறாங்க. மிச்சப்படி நம்மளை எதுவுமே பண்ணல அவங்க. மிச்சப்படி எல்லா விஷயத்தையும் நம்மள்ட்ட பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு தெரியல. எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருமா. வந்து இரு தம்பி, இந்த வந்துட்டேன். லிசா வா வா, ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை வாரேன்ட்டு. என்னத்தே சொல்லிட்டு தான் வரணுமா? சொல்லாமலாம் நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படி இல்லை தங்கம், நீ எப்போனாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். இது உன் வீடு மாதிரி தானே தங்கம். அத்தை ஊர் வந்ததுலேருந்து எங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே. ஒரு ஃபோன் கால் இல்லை, மெசேஜ் இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த விஜயும் அதே மாதிரி தான். ஃபோன் பண்ண மாட்டேக்கான், ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்டேக்கான், மெசேஜ் ஆக்கவும் மாட்டேங்கிறான். ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல ரெண்டு பேரும். அப்படிலாம் இல்லை லிசா, இந்த ஊருக்கு வந்து இங்கே எல்லாத்தையும் செட் பண்ணணும்ல, அதுவே எனக்கு நேரமாயிருச்சு. அந்த நேரமே கரெக்டாக இருக்கும்போது நான் எப்படி லிசா அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பேன். அதுவும் இல்லாமல் இவன் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேக்கேன் எனக்கு. நான் மட்டுமே எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்குது. இவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஊரையே சுற்றிட்டு இருக்கான். நம்ம கிட்ட எங்கே இருக்கிறான்? என்னத்தை சொல்கிறீங்க? விஜய் அங்கெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுமா? இங்கே என்ன கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? ஆமாம் லிசா, என்ன பண்ணுறது? இது அவன் ஊராச்சே. எந்த ஊரில் நம்மளை எங்கே கண்டுப்பான்? அந்த ஊர்னால் பரவாயில்ல, எங்கேயும் போக மாட்டான். அங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரவும் இல்லை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் தான் நான் சேருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்ககிட்ட தான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். இங்கே வந்ததுக்கப்புறம் நேரில் பார்த்தாச்சா, இனிமேல் நம்மளை எங்கே கண்டுப்பான்? ஏம்மா போதுமா என்னை பற்றி சொன்னதெல்லாம். இவளுக்கு எந்த ரூம் கொடுக்கீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு சாப்பாடு இல்லை டீ ஏதாவது கொடுங்க, நான் வெளியே போயிட்டு வந்துருக்கேன். டேய் என்னடா இப்போ தான் வந்து அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிற? ஆமாம் விஜய், இன்னைக்கு கூட நீ என் கூட தான் இருக்கணும். நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் வேண்டாம், நீ இங்கே தானே இருக்க போகிற. இப்போனாலும் பேசிக்கலாம், எப்போனாலும் வெளியே போய்க்கலாம். நீ இப்போ போய் ரூமில் போய் ரெஸ்ட் எடு கொஞ்சம். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போனோம், போயிட்டு வரேன். என்ன விஜய், இப்பெல்லாம் வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் என் கூட இருக்கலாம்ல, உடனே வெளியே போகிறேங்கிற? அம்மா இவ சொன்னால் என்கிட்ட கேட்க மாட்டா. நான் அதெல்லாம் வெளியே போயிட்டு வரேம்மா. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நேரம்லாம் அங்கே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிம்மா. வா லிசா, உனக்கு ரூம் காட்டுறேன். போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, சரியா? நான் உனக்கு டீ போட்டு வைக்கிறேன். சரி தே, விஜய் ரொம்ப மாறிட்டான். முன்னாடியா என் கூட அப்படி பேசுவான், எப்போவுமே என் கூட தான் இருப்பான். இப்போ என்ன கண்டுக்கவும் மாட்டேங்கிறான், ரொம்ப மாறிட்டான் போல இருக்கு. அப்படிலாம் இல்லையே, அவன் எப்பவும் போல தான் இருக்கான். இல்லத்தே, எனக்கு விஜயை பற்றி தெரியாதா? இங்கே அவன் நல்லா செட் ஆகிட்டான், என்ன அதனால் கண்டுக்க மாட்டேக்கான். என்னத்தை இப்படி இருந்தால் நான் என்னத்தை பண்ணுறது? அதான் விடுமா, நீங்கள் தானே இருக்க போகிற. எப்போவுமே விஜய் கூட அவன் எங்கே வெளியே போனால் நீ அவன் கூட வெளியே போ. எப்போவுமே அவன் கூட நீ இருந்தீனா அவனும் அவன் கூட இருந்து தானே ஆகணும், சரியா? அதனால் அதை பற்றி போய் கவலைப்படாத. வா போய் ரூம் காட்டுறேன், ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரூம் காட்டுறேன், ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நான் டிவி போட்டு வரேன். சரிங்க அத்தை, ஏதோ சொல்கிறீங்க, சரி. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாரும் இல்லை, துன்பத்தில் நமக்கு மட்டும் ஏன்டி இவ்வளோ கஷ்டம் வருது? நம்ம அப்படி என்ன தான் பண்ணோம்? நம்ம எதுவுமே பண்ணலை, நம்மளுக்கு மட்டும் கஷ்டமாக வருது. சரி, என்ன பண்ணுறதுனே தெரியல. வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. வெறுத்து போயிடும் போல இருக்குது. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாதுடி. ஃபீல் பண்ணால் அப்புறம் நம்ம என்ன பண்ணுறது? அதை எதை நினச்சிட்ருக்கணும்? அப்புறம் வாழ்க்கையும் அப்படியே போயிடும். அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அந்த உண்மை தெரியும் போது தெரிஞ்சுக்கலாம் நம்மளும். சரி, நம்ம இதுக்கு கவலைப்படவா இல்லை அவள் எதுக்கோ கவலைப்பட்டுருக்காளோ அதுக்கு கவலைப்படவான்னு தெரியல. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குடி. அது சரி தான், அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவள் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். நான் வேறு ஒரு பொண்ணு கூட பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு யாருன்னு தெரிய வரைக்கும் அவள் இப்படி தான் இருப்பாள். நானும் அதான் நினச்சேன், அதுக்கு தான் அவள் அப்படி இருக்கான்ட்டு. சரி கேட்போம் நம்மளும் கொஞ்சம் கழிச்சு, இல்லைன்னா ஃபீல் பண்ணுவாள். சரி வா, அவள் பக்கத்துலேயே போய் உட்காருவோம். இல்லைனா அவள் சோகமாகவே இருப்பாள். நம்ம கொஞ்சம் பேசினா தான் கொஞ்சம் நார்மலாகவா. பாரு, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிற? நீ அப்போவே வச்சு ரொம்ப சரியில்லை. என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனைன்னா எங்ககிட்ட சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
சும்மா தான் வீட்டில் நடந்து சில பிரச்சனை நினச்சிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நிஜமாவே நீ அந்த பிரச்சனையை தான் நினச்சிட்டு இருக்கியா? ஆமாம். டேய் மாப்பிள்ள, ட்ரீட்டு கேட்டீங்க இங்கே கூட்டு வந்தா நீங்கள் அங்கேயே நிற்கிறீங்க, வாங்கடா. கொஞ்சம் வெயிட் பண்ணடா, இவங்ககிட்ட பேசிட்டு வரோம். நமக்கு வேலை கிடச்சிச்சின்னு ட்ரீட் கொடுக்க வந்தா இங்கே உட்காந்து பேச வந்துட்டாங்களா, நீ எப்போ வருவாங்கன்னு தெரியல. பாரு, நீங்கள் 3 பேர் இருக்க இடம் எப்போவுமே சைலண்டாக இருக்காது, ரொம்ப கலகலன்னு இருக்கும், அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்க, யாரையாவது ஓட்டிகிட்டேயாவது இருப்பீங்க. இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, என்னாச்சு? பாரு, நான் என்ன கேட்டேன்னு முடிஞ்சு திருப்பி வச்சுருக்க, என்னாச்சு? உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக தானே இருக்கோம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களேன். இல்லை, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க? பாரு வேறு அழுற மாதிரி இருக்குது, நீங்களும் ரொம்ப சோகமாக இருக்கீங்க. எதுவும் பிரச்சனையா? என்னன்னு சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நம்மளை பார்த்தது தான் அவன் அந்த பக்கம் திரும்பிட்டா. என்னவா இருக்கும்? என்னன்னு நமக்கு தெரியவும் மாட்டேங்குதே. சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் ஏன் என்ன ஆச்சுன்ட்டு. ஏன்னா நம்மளை பார்த்தா மட்டும் தான் அப்படி இருக்கா, என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, தயவு செய்து இங்கேருந்து போங்களேன். அபி கவி, இங்கேருந்து போகலாமா, வரீங்களா? போகலாண்டி, வாங்க போகலாம். என்னடா ஆச்சு? எப்பவுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பல்வ, இன்றைக்கி கேட்க பதிலும் இல்லை. இங்கேருந்து போங்க போங்கன்னு மட்டும் தான் சொல்கிறல்வ. என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? அதான் தெரியல என்ன ஆச்சுன்ட்டு. முதல்ல போய் பெரியம்மா கிட்டே போய் கேட்கணும் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ரொம்ப சோகமாக இருப்பாங்க, இதை பார்க்குறதுக்கே நல்லா இல்லை. எப்போவுமே கலகலப்பாக இருப்பாங்க, ஏட்டிக்கு பொட்டிக்கு பேசுவாங்க, அதை கேட்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆமாம், நான் வந்ததுலேருந்து இவங்களை எப்படி பார்த்தேன், இப்போ இப்படி பார்க்குறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, இப்போ இவ்வளோ இதாக இருக்கிறாங்க, பார்க்குறதுக்கு என்னாலே முடியல. சீக்கிரம் கேட்டுட்டு சொல்லடா என்னன்ட்டு. சரிங்கடா வாங்க, ட்ரீட்டுக்கு எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்டுட்டு போங்கடா. இல்லைடா, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது, நான் அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா, நான் கிளம்புறேன். ஆமாம் மாப்பிள்ள, எனக்கு எதுவும் வேண்டாம், நானும் கிளம்புறேன், எனக்கும் மனசு ஒரு மாதிரி இருக்குது. டேய் என்னடா ஆளாளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு போகிறீங்க, அப்போ வாங்கி வச்சதில் என்னடா பண்ணுறது? அதை நீ சாப்பிட்டுக்க மச்சி, நான் கிளம்புறேன், பாய். ஆடா பாவிகளா, உங்களுக்காக அது இதுன்னு நான் வாங்கி வச்சா கடைசியில் எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டேன்ல, மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது?